கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களே, உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாத விஷயங்களை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க. முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசியாக பிறக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. கடகராசியா நண்பர்கள் நமக்கு கிடைக்கிறது ரொம்பவே அரிது. கடகராசி அன்பர்களோட வாழ்றதும் ரொம்ப அரிதுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க கடகராசினா ரொம்ப கஷ்டம், ரொம்ப பிரச்சனைன்னு. கிடையவே கிடையாது. அர்ப்பணிப்பு உள்ளம் கொண்டவர்கள் யாருன்னா கடகராசி அன்பர்கள் தான். விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்கள் யாருன்னா அதுவும் கடகராசி அன்பர்கள் தான். 10 நிமிஷம் பட்டாசு மாதிரி படபடபடன்னு துடிப்பாங்களே தவிர 10 நிமிஷம் கழிச்சு அவங்க கிட்ட ஒண்ணுமே இருக்காது. மனசு சுத்தமா கிளியரா எம்டியா இருக்கும். தான் சந்தோஷமா இருக்கனா இல்லையா அப்படிங்கறத தாண்டி சுத்தி உள்ளவங்க சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை கடகராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அவங்க வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க, அழுதுட்டே இருக்காங்க. ஆனா யாருக்காக அழுகுறாங்க, எதுக்காக கஷ்டப்படுறோம் அப்படின்ற சின்ன விஷயம் கூட தெரியாம ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கடகராசி அன்பர்கள் கிட்ட 3 கொஸ்டின் கேட்டு பாருங்க. நீங்க எதுக்காக வாழ்றீங்க, எந்த பர்பஸ்க்காக சம்பாதிக்கிறீங்க, நீங்க எந்த பர்பஸ்க்காக சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க. இது 3த்துக்குமே ஆன்சரே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் அதீத கோபமும் மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடியவர்கள் யாருன்னா கடகராசி அன்பர்கள் தான். காலபுருஷ தத்துவத்தின்படி 4வது ராசி குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ராசி. அதே மாதிரி செவ்வாய் பகவான் நீச்சம் பெறக்கூடிய ராசி, சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட ராசி. இது 3மே சேர்ந்த ஒரு ராசி. நிறைய எண்ணங்கள், அதிகமான யோசனைகள். ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயப்படுவாங்க. இப்போ அசால்ட்டா ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னா, இந்த தவறு செஞ்சா எந்த பிரச்சனை வரும், இந்த தவறை செய்யாம எப்படி இருக்கலாம், ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கு. தவறு செய்து விட்டோம் அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே போயிட்டு மன்னிப்பு கேட்டுருவாங்க. அதே மாதிரி நம்ம தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே நம்மளை விட்டு விலகிடுவாங்க. ஒரு நல்ல நபர், ஒரு தெரிந்த நபர் நம்ம உண்மை பேசினா பிரச்சனை இருந்தாலும் உண்மை பேசினா அவர் காப்பாற்றப்படுவார்னு தெரிஞ்சா அதுக்காகவே உண்மை பேசுவாங்க. மனசுல பட்டது ரொம்ப வெளிப்படையாகவும் யதார்த்தமாகவும் பேசுவாங்க. குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ராசி. கடகராசி பெரிய அறிவாளிகளாக, ஒரு சயின்டிஸ்ட் ஆகக்கூடிய தன்மை கூட இருக்கும். ஒரு சிலர் டாக்டரா இருப்பாங்க. இப்போ கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அரசியல் தலைவர்கள், துடிதுடிப்பான தலைவர்கள்லாம் கூட இருக்காங்க. திரைத்துறை, மருத்துவத்துறை, எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் மனுஷங்களை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய தன்மை கடகராசிக்கு அதிகமாகவே இருக்கு. இது ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்குமே உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். கடகராசி அன்பர்களே, ஆயில்யம் நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை உள்ளடக்கியது. அதிபதி சந்திர பகவான். தேவையில்லாத ஒரு ஆசையை வளர்த்து கொள்ளவே மாட்டாங்க. நமக்கு எது சரி, எது தப்பு, எது செஞ்சா கரெக்ட், எது செஞ்சா சரி வராதுன்னு தெளிவா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா கடந்த ஒரு 5 வருஷமா புரிதல் கிடையாது. இந்த கண்டக சனியினால உடல் நலம் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கும். மனசுல சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் குடும்பத்துக்காக ஓடுவோம், முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிப்போம் அப்படின்ற ஆசையோட வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் சொல்லும் போதே சில இடத்துல நமக்கே கஷ்டமா இருக்கும். காரணம் என்னன்னா, மனசுல அழுக்கு இல்லை, ஆனா மனதுல பிரச்சனை, கவலை அதிகமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு பயம், ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை, ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு மனசுல குழப்பிட்டே இருப்பாங்க. எதுக்காக வாழ்றோம் அப்படின்றத தாண்டி யாருக்காக வாழுறோம் அப்படின்றத மறந்து ஒரு யாருக்காவது இப்போ ஒரு மிக்சி, ஒரு கிரைண்டர், ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள். அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான நம்பர்கள். இப்போ கடகராசி அன்பர்கள் தெரியாதனமா கும்பராசியோட திருமணம் பண்ணிட்டாங்க, தனுசு ராசியோட திருமணம் பண்ணிட்டாங்கன்னா மனசுல பட்டதை ஓப்பனா சொல்லுவாங்க. ஆனா வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. தோல் சாய்வதற்கு ஒரு நட்பு கிடைக்காதா, நம்ம மனதை புரிந்த நபர்கள் யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்ற ஏக்கம் அதிகமா இருக்கும். பொதுவா குடும்பத்துல அன்பு அதிகமா செலுத்துவாங்க. 2ஆம் இடத்துல குடும்பத்துல சூரியன். அப்போ குடும்பத்துல தன்னுடைய ஆதிக்கம் இருக்கணும், தன்னை கேட்டு செய்யணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்னதான் கடகராசி அன்பர்கள் கிட்ட சொல்லாம நீங்க ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா அப்படின்ற ஏக்கமும் கோபமும் கண்டிப்பா இருக்கும். 3ஆம் இடம் இங்க புதன். முயற்சி பண்றதுக்கு முன்னாடி இதை நம்ம செய்யலாமா, நமக்கு எல்லை இதானா, நம்மளுடைய அளவு எதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுவாங்க. இதுதான் கடகராசி அன்பர்கள் என்னோட தகுதி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க செயல்படுவாங்க.
என்னால முடியல அப்படின்னா விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஆளு தான் கடகராசி அன்பர்கள். ஒரு விஷயத்த செய்யணும், நான் பைக் கத்துக்கணும், நான் கார் ஓட்ட கத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து கண்டிப்பா அத அடைஞ்சே தீருவாங்க. முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படியாவது செஞ்சுருவாங்க. முயற்சி 1 முறை இல்ல, 2 முறை தோல்வி அடைஞ்சாலும், இப்போ ஒரு எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, 2, 3 வருஷம் உட்காந்து படிச்சு அந்த கவர்மெண்ட் வேலை வாங்குனா தான் அவங்க மனசுல வந்து நிம்மதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆளு தான் இவங்க. கடன் வந்து எங்கேயுமே வாங்க மாட்டேன். இருக்கிற கடன அடைச்சுட்டு நிம்மதியா வாழணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அத பண்ணியே தீருவாங்க. 4ஆம் இடம் சுக்கிரன், தாய் மீது மிக மிக அதிகமாக பற்று கொண்டவர்கள். என்னதான் கடகராசிக்காரங்க உங்களுடைய பசங்களா இருக்கட்டும், நீங்க திட்டி பாருங்க, அடிச்சு பாருங்க, எது பண்ணாலும் உங்ககிட்ட தான் வந்து நிப்பாங்க. ஒரு சந்தோஷம் இருக்கும். எந்த ஒரு விஷயமும் 10 பேர், 100 பேர் பாராட்டுறத விட, அவங்க அம்மா பாராட்டிறாங்க அப்படின்னா, மனசுல ஒரு சந்தோஷம் வந்துரும். அவங்களுக்கு உலகமே தாய் தான். ஆனா வெளிக்காட்ட மாட்டாங்க. எதிர்பார்ப்பு மட்டும் உள்ள இருக்கும். இப்போ அவங்க சமைச்சது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா, மனசுல வேற எதுவுமே வேணாம். இந்த பையன கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த பொண்ண கல்யாணம் பண்ணீன்னா, நீ இத அவங்க அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னா, உலகத்துல 100 எதிரிகள் இருந்தாலுமே பரவால்ல போன்னு விட்டு போயிடுவாங்க. பெற்ற தாய் தனக்கு உதவியாக, உறுதுணையாக இருந்தா போதும் அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு கடகராசி அன்பர்கள் மனதிலுமே இருக்கும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். இது வந்து செவ்வாய் வீடு. உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும். அதிலும் வந்து கடகராசி பெண்கள் இருந்தா, குழந்தை பிறக்கறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடும். 6ஆம் இடம் ரணரோக ருத்ரஸ்தானம். குரு பகவான். அப்போ வேலையில பிரச்சனை இல்லாம இருக்கவே இருக்காது கடகராசிக்கு. கைய குலுக்கி சந்தோஷப்படுத்தி வாழ்த்திட்டு, பின்னாடி போயிட்டு உங்கள பத்தி திட்டிட்டு போற மனுஷங்கலாம் இருக்காங்க. உங்களுக்கு எதிரிகள் வந்து வெளிய கிடையாது. கண்ணுக்கு தெரியாத எதிரிகளே கிடையாது. கண்ணுக்கு தெரிஞ்சவங்க தான் எதிரிகள். மகரம் வந்து 7ஆம் வீடு சனி பகவான். ஸோ வாழ்க்கையில என்ன தவறு செஞ்சாலும் கணவனோ, மனைவியோ நல்லா வாழணும் அப்படின்றதுக்காக இறைவன் கிட்ட வேண்டிக்கிற ராசி வந்து கடகராசி. அப்போ உங்களுக்கு சனி பகவான் எவ்வளவு தடைகள், எவ்வளவு முன்னேற்றத்துக்கு ஒரு இடைஞ்சல் இருந்தாலுமே, அத முண்டி அடிச்சு ஜெயிச்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு வெறி. ஒருத்தவங்க வந்து கடை வைக்கிறாங்க, ஒரு 5,00,000 செலவு பண்றாங்க. ஆனா ஏமாந்துடுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இது சரிப்பட்டு வராது. இது நம்மளால முடியாதுன்னு நினைப்பாங்கல்ல. ஆனா நான் முழிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த 5,00,000 செலவு பண்ணி நடத்தி காட்டுறேன் அப்படின்ற வெறி வந்து மனசுல இருக்கும். தொழில் ஸ்தானத்துல எவ்ளோ ஸ்பீட் பிரேக்கர் வந்தாலுமே செய்யக்கூடிய அமைப்பு கடகராசிக்கு இருக்கு. 10ஆம் இடம். அப்போ உங்களுக்கு வந்து ஜெயிக்கக்கூடிய வல்லமை கடகராசிக்கு இருக்கு. என்னதான் கை கட்டி வாய் பொத்தி ஒரு இடத்துல வேலை செஞ்சாலுமே, உள்ளுக்குள்ள நம்ம ராஜாவா இருக்கணும், நம்ம வீடு கட்டணும், நமக்குன்னு சொந்தமா எல்லாமே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் உண்டு. அது நியாயமான முறையிலும் இருக்கணும். திருடி சம்பாரிக்கணும், குறுக்கு வழியில சம்பாரிக்கணும் அப்படின்னு புத்தி ஒரு கடகராசி அன்பர்களுக்கு கூட இருக்காது. அதே மாதிரி 11ஆம் வீடு சுக்கிர பகவான். ஸோ இங்க சுக்கிர பகவான பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப லாபமா இருக்கும். பணம் சேர்த்து வைக்கணும், வீட்ட பத்தி கவலைப்படணும், வீட்டுக்காக என்ன செய்யணும், வெளிநாடு போயிட்டு கஷ்டப்பட்டு சம்பாரிக்கணுமா, சம்பாரிப்போம் அப்படின்ற எண்ணம் கடகராசிக்கு அதிகமாகவே உண்டு. விட்டு கொடுத்து போனாலுமே வாழ்க்கைக்கு யாருக்காகவும் தட்டி கொடுத்து போக மாட்டாங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் செவ்வாய் பகவான். ஸோ தொழில்ல எப்பவுமே சில ஒற்றுமை உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல சுக்கிரன் பலம் முதல் நீச்சம். அப்போ தந்தையால சில ஏற்ற இறக்கங்கள் வாழ்க்கையில இருக்கும். இருந்தாலுமே தந்தைக்கு பண உதவி செய்யறதும், தந்தைக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய அமைப்பு கடகராசி அன்பர்களுக்கு இருக்கு. கடகராசி அன்பர்கள் வந்து எந்த அளவுக்கு தாயை நம்புறாங்களோ, அந்த அளவுக்கு தந்தையும் விட்டுற மாட்டாங்க. குடும்பத்துக்காகவும் போராடுவாங்க அப்படின்றது உண்மை. 12ஆம் வீடு புத பகவான். மோட்சம் அதிகமாக வரக்கூடிய ராசி, புத்தி அதிகமா இருக்கக்கூடிய ராசி, அன்புக்கும் பாசத்துக்கும் ஏமாறக்கூடிய ராசி. நீங்க வந்து அன்பை காட்டுறீங்க, பாசத்த காட்டுறீங்க அப்படின்னா அவங்கள சிதைச்சிடலாம். பெரிய ஆயுதம் கொண்டு நீங்க கடகராசி தாக்க வேணாம். அன்பு அப்படின்ற ஒற்றை சொல்ல வச்சு நீங்க கடகராசிய ஏமாத்திரலாம். இப்போ கடகராசி அன்பர்களை வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் முதலாளி. கடகராசி அன்பர்கள் கிட்ட அன்பா பேசிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் வந்து எஜமா. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நியாயமா சொன்னீங்கன்னா கடகராசி அன்பர்கள் கிட்ட கேட்டது கிடைக்கும். நீங்க ஏடிஎம் மிஷினா பார்த்தாலுமே உங்களுக்கு அவங்க நீங்க அன்பா பேசும்பொழுது உங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு இந்த கடகராசி அன்பர்கள் ரொம்பவே ஒரு நல்ல மனிதர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கடகத்துல பிறந்த ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா
இப்போ இந்த வருடம் முடிவதற்குள்ள ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில நீங்க பெண்ணாக இருந்தீங்கன்னா, நீங்களும் தலையில பூ வச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2, 3 பெண்களுக்கு பூ வாங்கி குடுங்க வெள்ளிக்கிழமையில. நீங்க ஆணாக இருந்தாலும் உங்களுடைய அம்மா, அக்கா, தங்கை இல்ல தோழி யாராக இருந்தாலும் பரவால்ல. அவங்க ஒரு 2, 3 பேருக்கு பூ வாங்கி குடுங்க. ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்ல அப்டின்னும் பொழுது, அம்மன் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமையில நீங்க வந்து பூ வாங்கிட்டு போய் குடுங்க. இந்த வருடம் முடிவதற்குள்ள நீங்க விரும்பியது எல்லாமே உங்க கையில கிடைக்குங்க. அடுத்து பார்ட் 2 பதிவுல உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.